ஆகி போச்சா? நல்லா கவனிங்க. அறிவில் சிறந்த என் தமிழ் பெரியோர்களே, ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இந்த வடிவத்தில் வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் அதுக்கு நமது மொழியான தமிழ் மொழி அதுக்கு உயர்திணை என்று பெயர் வைத்தது. நல்லா சொன்னீங்க. உயர்வுனா என்ன சொல்றது? எதிர்ப்பதான். தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலையே. இந்த தமிழனுடைய மாண்பும் உயர்ந்த நோக்கமும் குணமும் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினேன்னு பேர் வச்ச தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? என்ன கை நீட்டினா காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்யலாங்கிற போக்குல மாறிக்கவே என்ன ஆயிப்போச்சு? நியாயமா இதெல்லாம்? எங்க போய் முடிய போகுது இந்த நிலை என்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நமக்கு கொட்டி வைத்த தத்துவங்கள் இருக்கிறது. நீங்க பாருங்க, பாகக்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். பாகக்காய் கசக்கம், ஆனா தமிழன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல, பாகற்காயின்னு பேர் வச்சான். வெள்ளக்காரன் கடிச்சு பார்த்தேன், கசந்துச்சு, அப்படியே பேர் வச்சான் கசப்பு காயின்னு. ஆங்கிலத்துல பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான். ஆனா தமிழன் ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல தெரியுமா? பாகர் காயின்னு பேர். பாகுனா இனிப்பு, அச்சதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய் அது கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த இந்த உயர்ந்த சமூகம் தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலைதான். அன்று பாடிய பட்டுக்கோட்டையார் பாட்டு, மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான்